Hi, welcome to the second Tellavari. Hi, welcome to the second episode of Bachelor Cooking. Sir, okay, straight video kulla polam, time waste பண்ணாம. We are the bachelors. So இந்த எபிசோட்ல வந்துட்டு நாங்க ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண போறோம். வெயிட். ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா. அது அரபிக் என்ன பாஸ்தா அது? ஸோ ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்கு வந்து மொத்தமாக 10 ஸ்டெப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிக்கிறோம். வாட்டர் 6 கப்பு ஊற்றி ஹீட் பண்ணல. ஆமாம், எத்தனை கப் ஊற்றணும்? 4 ஊற்றி 4 ஊற்றணும். 4 ஊற்றணும். 3 இது 4வது. இது 3 ஏய் இது 4வது. ஏய் ஒரு தடவை ஏய் இதுதான் 4வது. 3 தான் ஊற்றுனா இது 4வது. இது 5 4 5ரா இது. லாஸ்ட் கப் ஊற்று. குடிச்சிரு அப்படியே மூக்கொழியாக ஊற்றிக்க எல்லாத்தையும். தண்ணி குடும்பம் இப்படி பண்ணாதரா, சீரியஸாக சொல்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம் 100K வியூஸ் இருந்தால் தான் அடுத்த இதுவே பண்ணுறோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகவே அடுத்தடுத்து பண்ணி அவங்க இல்லை எங்களையும் பார்த்து சமைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றது. ஆமாம், அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருந்தது. உண்மையிலே போச்சா என்ன? போச்சு கவுத்ரா ஒரு டக்குனு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆலிவ் ஆயில் 1 டீஸ்பூன். ஆலிவ் ஆயில் 1 டீஸ்பூன். ஏய் நான் ஃபர்ஸ்ட் நான் பண்றேன். பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் தான். அது சாப்பிட்டுக்கலாம். பட்டர் அப்படியே சாப்பிட்றது? பட்டர் நான் அப்படியே ஐயா வட்டம் வர்ற வெறிக்கு பாறேன். இப்போ எனக்கு மட்டும் ஏன்டா ஆன மாட்டேது. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் ப்ராசஸில் 1 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணு. போதும், நிறையா ஊற்றிட்டான். எருமை மாடு. ஐயோ என்ன இது இப்படி எகுறது? நம்ம ட்ரை பண்ணுவோம் ஒரே இதில் போதான்ட்டு. எப்படி போதுடா. கார்லிக், மைதா எவ்வளோ? 2 டேபிள் ஸ்பூன். பூந்தா ட்ரைடு ஓரிகானோ. ஆமாம், ட்ரைட் பேசில் ஏதோ ஒன்று. ரொம்ப கேவலமாக வந்துடக்கூடாது. இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நினச்சா எல்லாமே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது செய்கிறதுக்கு. ஒருவேளை நம்மளுக்கு சமைக்க தெரியலன்னு நினைக்கிறேன்டா. அந்த உண்மையை ஒத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. செட்டர் சீஸ் 1/2 கப்பு. நிறைய சீஸ் போட்டோம் நீங்கள். ரொம்ப இதாகிடுச்சு. நான் மறந்தே போயிட்டேன்டா இதில் பாஸ்தா போடணுன்னுலாம். நம்மளுக்கு ரொம்ப திக்காக இருக்கோ. சால்ட் பே மாதிரி ட்ரை பண்ணிட்டோம். மூக்கு மேலே விரல் வைக்க போகிறார். போன தடவை சொன்ன குறைகள்லாம் இந்த தடவை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவர் யாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இல்லை, இவருக்கு அறிமுகம் தேவையில்லை. அப்படிதான் போன வீடியோல சொன்னீங்க, அறிமுகப்படுத்தல. இந்த வீடியோவில் நானே படுத்திக்கிறேன். நான் இது உங்கள் ரெசிபி தான், ஞாபகம் இருக்கா? நான் அப்படி சொல்லாமல் இந்த கிரியேட்டரை வந்து நான் பாராட்டலாம்னு நினச்சேன். பார்க்குறதுக்கு மிகவும் அருமையாக இருக்குது. இந்த வாட்டி சத்தியமாக உண்மையான கமெண்ட்ஸ் எல்லாமே விஷுவலாக வந்து செம்மையாக இருக்குது. எனக்கு கண்டிப்பாக நாங்கள் க்ளோஸ்அப் ஷாட்லாம் போட்டு நாங்களே தட்டிக்கிறோம். அண்ட் டெக்ஸ்டருமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. டெக்ஸ்டர் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கு தானே. டேஸ்ட் வைஸ் மேபி சால்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். அண்ட் இந்த இதில் இந்த ரெசிபியில் வந்து ஃபஸ்ட்டு மைதாவை போட்டு பட்டரில் சாட்டை பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் எங்கேயும் சொதப்பிருக்கீங்க லைட்டாக தெரியுது. ஏன்னா அந்த கொஞ்சம் ரானஸ் வருது மைதாவில். ஒரு தடவை சாப்பிட்டு இவ்வளோ கண்டுபிடிக்க முடியுமா? சத்தியமாக முடியும்.
கிரிட்டிசைஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் வரும். பட் சும்மா வந்து மேலோட்டமாக ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேமரா கொண்டு பையன்லாம் சாப்பிட்டீங்கன்னா அண்ணா சூப்பர்ண்ணே வேறு லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஸ்விக்கிலாம் பண்ணாதீங்க, குக் ஆப் டவுன்லோட் பண்ணி சமைங்க. இந்த பசங்க கூட சமைக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் சமைக்கலாம். என்னன்னா போனதில் வீடியோவில் சொன்னீங்க ஒழுங்காக பண்ணுங்க சமைங்க அப்படின்ட்டு. இப்போ கரெக்டாக சமைச்சிருக்கோம். அதனால என்ன பண்ணுறீங்க? லைக் அதனால 100K இந்த வாட்டி கேட்க மாட்டீங்களா? கெஞ்ச வேணாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 20K வாட்சம் கொடுத்தா சந்தோஷப்படுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். போதும், இன்னொரு டெக்னிக்